ஒரு பரபரப்பு இவங்களுக்கு தேவை சார். அந்த பரபரப்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பரபரப்பை க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன பரபரப்பு பண்ணலாம்? எல்லாரும் எப்படி சென்சேஷன் ஆக்கி விட்டலாம்? இருக்கார் சீமான் ஒரு வார்த்தை இது என் அன்பு தம்பின்னு சொல்றாரு. அதுக்குள்ள இங்க வந்து பார்த்தா அது எல்லாரையும் சொல்றது தம்பின்னு சொல்லலங்க. அவர் 6 உயிர் தம்பின்னு சொன்னாரு. இது என் அன்பு இளவல் சொன்னாரு. இன்னும் ஏஐல என்ன ரெடி பண்ணுவானு பாருங்க. இன்னும் என்ன இது அப்படியே கட்டி தழுவுற மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. இந்திய வரும்போது சூட்கேஸ் 2 எடுத்து வந்தாருங்க. அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அங்கிருந்து அப்படியே கார் வந்து அப்படியே வந்து இவர் வந்தாருங்க, டைவ் அடிச்சு வந்தாரு சாட்டை துரைமுருகன். அந்த சூட்கேஸ் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க 2 சூட்கேஸ் எடுத்து போனாரு பாருங்க. அப்படியே சௌரகிரி உச்சி போனாங்க. இது வரைக்கும் கூட்டணி குறித்துலாம் வந்து நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வெளியிடவே இல்லை. அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியினா கூட பார்த்தீங்கன்னா ஆதரவு ஊடகங்களில் பேசக்கூடிய தம்பிகள் யாருமே, சாட்டை துரைமுருகன் உட்பட, இடும்பவன் கார்த்திக் உட்பட ஆதரவாக பேசக்கூடிய எந்த ஊடகமும் அப்படியான ஒரு செய்தியை உறுதிப்படுத்தாத போது கண்டவன் வந்து பேசிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திமுகவுடன் நட்பு கூட்டணி இருக்காரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் எழுதுறாங்க. அது சம்பந்தமா வந்து சமீபத்துல கூட திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சீமான் அவர்களும் ஒன்னா சந்திச்சு பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுறதுக்காரு திரு சேகோர ஜெய்சங்கர் சார் அவர்களோட கேட்பு நிறைய கேள்விக்கு வாங்க கேட்டு வச்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். சார், உங்களுக்கே தெரியும், இப்போ சில நாட்களுக்கு முன்பு தான் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள், ஏற்கனவே முன்னாள் முதல்வர் வந்தவர் அவரு, அதுக்கப்புறம் வைகோ, அதுக்கப்புறம் சீமான், இவங்கெல்லாம் ஒரே சேர்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து திமுக கூட்டணி போகும்போது நாம் தமிழர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா திரும்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சீமான் அவர்கள் ஒரே நிகழ்வுல கலந்து கொண்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? என்னதான் காரணம்? என்ன இது தொடர்ந்து வந்து திமுகவுடன் தொடர்ந்து அவங்களை மீட் பண்ணிட்டே இருக்காரு சீமான் அவர்கள்? அப்படியே தொடர்ந்து மீட் பண்ணுறதுன்னா, ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை கூப்பிட்றாங்க. அது அழைப்பு கொடுக்கும்போது வந்து பொதுவாக வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில நட்பு இருக்கும். எப்பவுமே வெவ்வேறு அரசியல் கட்சியில் இருப்பாங்க. ஆனால் வந்து வெவ்வேறு ஐடியாலஜி கூட இருக்கும். ஆனால் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் குடும்ப நண்பராக இருக்கலாம், அல்லது கூட படித்தவங்க இருக்கலாம், இல்லை வந்து ஏன் உறவு கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு திருமண நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னா அதுக்கு போகும்போது இல்லை எனக்கு நீங்கள் பத்திரிக்கை வச்சிங்கன்னா அவருக்கு வச்சா நான் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அந்த அடிப்படையில் வந்து இவரும் போகிறாரு, அவருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, இவருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்கன்னு அது நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி கூட வந்து கௌதமன் அவங்க ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க மகன் திருமணத்துக்கு முக ஸ்டாலின் அவருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, வந்து வைகோ அவருக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, சீமான் அவருக்கும் அழைப்பு கொடுக்கும்போது அங்கே ஒரே இருக்கையில் உட்காரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அங்கே வந்து சீமான் அருகில் உட்காரும் போது பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரே இருக்கையில், இப்போ 2 பேர் சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு இருக்கை இருக்குது. அங்கே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அவ்வளோதான். அதை வச்சு உடனே அரசியல் வந்து கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறது அதெல்லாம் வந்து அதீதமானது. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே இங்கே வெறும் டம்ளர்லேயே பாயசம் ஆத்துறவங்க. அதில் கொஞ்சம் பாலும் பாதாமும் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்குது. இப்போ வெளியில பேசுறவங்க சொல்றேன், வெளியில பேசுறவங்களுக்கு சொல்றேன். இது எப்படின்னா, எதுக்கு இந்த பாலும் பாதம் சொல்றேன்னா, இங்க வந்து இவர் திமுகவில் வந்து ஒரு முக்கியமான நபர். அவர் காஜா, அதுவும் அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய பொறுப்புல இருக்கிறார். போதாதா? ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உட்காந்து வந்து பக்கத்தில் பேசும்போது இது கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்னு சொல்லி பேசுறவங்களாம் இருக்கிறாங்க. இது முதல் ஆரம்ப புள்ளி இது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பேசணும்னா கூட என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இது மாதிரி 2 பேரும் ஒரே இருக்கையில் உட்காந்துருக்கிறாங்களே, கருத்தியல் முரண்பட்டவர்கள் ஒரே இடத்துல உட்காராங்கன்னா அப்போ கருத்து ஒற்றுமை வந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம். அதே சமயத்தில் கூட்டணிலாம் நம்ம பேச முடியாது. கூட்டணி முடிவு எடுக்கிறது சீமான் நாம் தமிழர் கட்சி தான் முடிவு எடுக்கணும். ஆனால் யாரோ உட்காந்து என்ன செய்றாங்க வந்து கூட்டணிக்கு தான் வந்து அச்சாரம் அப்படின்னு சொல்றது அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புல இருக்கிற தலைவர்கள், இப்போ அன்றைய சந்திப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினும் திரு சீமான் அவர்களும் சந்திக்கும் போது, 2 பேரும் சந்திக்கும் போது அடுத்த நாள் வந்து செய்தி என்ன வருதுன்னா, திமுக வந்து 234 தனித்து போட்டிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல செய்தி வருது. இப்படி இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க அப்படி ஒரு டாக் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் கூட சொல்றேன், சீமான் அவர்கள் பாதையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா,
அதனுடைய பொருள் என்னன்னா, திரு சீமான் அவர்களுடைய பாதையில தான் இவங்களும் பயணிக்கிறாங்கன்னா, அவர் தனித்து போட்டி, இவங்களும் தனித்து போட்டின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. 2 பேருமே தனித்து இப்ப எல்லா தொழிலும் தனித்தனி தான் போட்டிடுவாங்க. அப்படி பேசலாம். ஆனா இப்ப என்னன்னா, அது இந்த தொடர் இந்த திருமண சந்திப்பு இருக்கு இல்லையா, திருமண சந்திப்பு, அந்த திருமண சந்திப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல இயல்பா அது யாரும் சொல்லணும்னா கூட சார், அது இயல்பா யாருமே சொல்லணும்னா கூட அது வரும். ஏன்னா கருத்தொற்றுமை இல்லாதவர்கள், கருத்து வேற்றுமை உள்ளவர்கள், நான் சொல்றது அரசியல் ரீதியா தனிப்பட்ட ஒரு அரசியல் ரீதியா அவங்க வந்து ஒரே விழாவில் சந்திக்கிறாங்கன்னா இப்படியான பேச்சுக்கள் வரும். இப்போ சீமான் அவர்கள் வந்து முத்தோட அந்த துக்க நிகழ்வுக்கு வந்து போயிட்டு வீட்டில் போய் வந்து துக்க விசாரிக்க போயிருந்தார். அப்போ உடனே என்ன சொன்னாங்க, பொட்டி வாங்கிட்டாரு, கூட்டணிக்கு போக போறாரு, அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 100 கோடி கொடுத்துருக்காங்க, கூட போன ஸ்டார்ட் துறைமுகனுக்கு 10 கோடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூரியா 10 கோடி கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன் நானு. வீடுபவன கார்த்தியா விட்டீங்க. எல்லாருக்கும் வந்து கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால தாக்கி பேசுறாங்க அப்படி. எங்கேயுமே நம்ம பார்த்த வரைக்கும் வந்து இந்த பிரச்சாரத்துல கூட திராவிட கட்சிகளை சாடி தான் பேசியிருந்தாரு இந்த 26 சட்டமன்ற தேர்தலோட. அதான் எனக்கு வந்து, ஆனால் ஒரு ஈகர் இருக்கு பல தரப்புல, என்னன்னா ஒரு வாஞ்சை என்னன்னா சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். அப்படி வந்து பல பேருக்கு அந்த ஈகர் இருக்கும்போது நமக்கும் கூட அந்த எண்ணம் இருக்கு. என்னன்னு கேட்டா, சீமான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகணும், அதுவும் இந்த இப்ப இருக்கிற சூழலுக்கு வந்து சீமான் சட்டமன்றத்துக்குள்ள கால வைக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கு. அந்த இடைத்தேர்தல் நம்ம வந்து பத்தி பேசும்போது கூட அம்பாசமுத்திரத்துல வந்து பொது வேட்பாளராக நிறுத்தப்படுறது குறித்து அவங்க தரப்புல யாரும் வந்து திமுக தரப்புலையோ அல்லது சீமான் அவர்கள் தரப்புலையோ சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி செய்தி வந்துகிட்டே இருக்கு. இது எங்கேருந்துடா கிளம்பி வந்துன்னு பார்த்தா அது தாவேக்கா தரப்பு வந்து வந்த மாதிரி சொல்றாங்க. அது எதுக்குன்னா, விஜய் வந்து ஆளுமைப்படுத்துறதுக்கு. அதாவது கேட்டா, இவர் ஒருத்தரை வந்து 36 கட்சிகள் வந்து இவரை இவரை எதிர்க்குது, ஒற்றை மனிதனை வந்து இத்தனை கட்சிகள் எதிர்க்குதுன்னா அப்படி ஒரு டயலாக் இருக்குல்ல சார், சொல்லுவாங்கல்ல. கேஜிஎஃப்ல சொல்லுவேன்னா சார், நான் வந்து 10 பேர் அடிச்சுட்டு நான் டான் ஆகிறடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் தான் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி என்னை வந்து பாத்தீங்கன்னா 10 கட்சிகள் என்ன வந்து எதிர்க்குது, 36 கட்சிகள் எதிர்க்குது, அப்படி ஒரு பில்டப் கொடுக்கணும்ல சார். அதுக்காக ஆளுங்கட்சி ஆட்சி பண்ணோம்னா எதிர்கட்சி எல்லாமே எதிர்க்கதான் செய்வாங்க. இது காலங்களா வந்துட்டு இல்ல. அதாவது கேட்டா வலிமையான கட்சிகள் தான் பாருங்க. இப்ப அவங்க சொல்ல வர்றது என்ன தெரியுதுன்னா, அவங்க கூட்டணிக்கு சேர்ந்த கட்சிகள் இருக்குது இல்லையா, விசிகா, கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், காங்கிரஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து வலிமையான கட்சி இல்லைன்றத சொல்ற மாதிரி தான் இருக்கு தாவேக்கா தரப்புல. ஏன்னா இவங்க எதிர்க்கிறவங்கலாம் வந்து வலிமையான கட்சிகள். பாருங்க, எங்களை எதிர்க்கிறவங்களாம் எவ்வளோ எல்லாம் பாருங்க வலிமையான கட்சிகளா எங்க தலைவர் எதிர்க்கிறாங்கன்னா, அப்ப எங்க தலைவர் எவ்வளவு வலிமையானவர் அப்படி பில்டப் பண்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன அது கேட்டா, கூட சேர்ந்த கூட்டணிக்கு சேர்ந்தவங்கலாம் டம்மி பீஸுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்றேன் சார், இது வரைக்கும் கூட்டணி குறித்துலாம் வந்து நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமா எந்த செய்தியும் வெளியிடவே இல்லை. அதிகாரப்பூர்வமா செய்தி வெளியினா கூட பார்த்தீங்கன்னா, ஆதரவு ஊடகங்களை பேசக்கூடிய தம்பிகள் யாருமே, சாட்டை துறைமுருகன் உட்பட, இடும்பவன் கார்த்திக் உட்பட ஆதரவா பேசக்கூடிய எந்த ஊடகமும் அப்படியான ஒரு செய்தியை உறுதிப்படுத்தாத போது கண்டவன் வந்து பேசிட்டு இருக்குதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் உண்மை. யாராவது உறுதிப்படுத்தணும், ஒன்று சீமானவர்கள் உறுதிப்படுத்தணும், அதுதான் கன்ஃபார்ம், 100% அதுதான் கன்ஃபார்மு. இல்லை வந்து அவங்க தரப்புல இருக்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதாவது புல்லட்டின், அதாவது செய்திகள் ஏதாவது வெளியே வரணும், அப்படி எதுவும் இல்லை. சரி, ஆதரவு ஊடகங்களால் சமிக்ஜையா இது நான் கூட வந்து சாட்டை துறைமுருகன் பேசும்போது அப்படியே நுணுக்கமா உள்ள போய் பார்த்தேன், யூட்டர்ன்லாம் அடிச்சு பார்த்தேன் சாட்டை துறைமுருகன் வீடியோவை. எப்பயுமே ஒரு தடவை பார்க்கறது இல்லை, தேவைப்பட்டா இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு 3 தடவை பார்த்தேன், ஏதாவது ஒரு சமிக்ஜை வருதான்னு பார்த்தா அங்கேயும் எதுவுமே வரல. அப்போ இதுல என்ன பொருள்? இந்த சும்மா இருக்கிறவன் வெறும் டம்ளர்ல வந்து குடிக்கிறவன் என்ன செய்யறான்னா வந்து இப்போ கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் சொல்ல வெறும் டம்ளர் பாயாசம் குடிக்கிறவன் கொஞ்சம் பாதாம் பால் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த காஜா வந்து அவருடைய திருமணம் பேசுறது. அதனால வந்து அங்கேயும் சீமான் அவர்களும் வந்து ஒரு வார்த்தை இது என் அன்பு தம்பின்னு சொல்றாரு. அதுக்குள்ள இங்க வந்து பார்த்தா அது எல்லாரையும் சொல்றது தம்பின்னு சொல்லுங்க, அவரு 6 உயிர் தம்பின்னு சொன்னாரு, இது என் அன்பு இளவல் சொன்னாரு, என்ன அதை சொன்னாரு, இதை சொன்னாரு. ஆனா ஒண்ணு தெரியுது, சொல்றதானே சார், இது அது எல்லாரும் தான் அன்பு தம்பினா தம்பினா சொல்லுவாங்க.
சீமான் அவர் வயசுக்கு உதயநிதி என்ன சொல்றாரு, என்ன அன்பு அண்ணன் நான் சொல்லுவாரு. அவர் அண்ணன் உறவு முறையெல்லாம் எல்லாரும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. டிகேசி இளங்கவன் அண்ணன் சொல்லிட்டாரு, இன்னும் பல பேர் சொல்லிட்டாரு. இதே ஸ்டாலின் ஐயான்னு சொல்லியிருப்பாரு, இல்லை அண்ணன் சொல்லியிருப்பாரு. ஆனால் தம்பியை தம்பின்னு தானே சொல்ல முடியும் இல்ல. சீமான் அவர்கள் வந்து அந்த உறவு முறை பண்ணும்போது எல்லாரும் சொல்லும் போது அவர் அன்பு தம்பி, அவர் தான் ஆருயிர் தம்பின்னு சொன்னாரு, அதை சொன்னாரு, இதை சொன்னாரு அப்படின்னு ஓவரா. அதுல வந்து ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இவனுடைய எண்ணம் என்னன்னு தெரியுது. கூட்டணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. சீமான் அவர்களை பொது வேட்பாளராக நிறுத்துறாங்களா இல்லையான்றது இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. ஆனா இவங்களுடைய அந்த கூக்குரல் இருக்கு இல்லையா, இந்த கரகோஷம் இருக்குல்ல, இல்ல ஒரு என்ன சொல்ற இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் இருக்குல்ல, அது தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எதிர்பார்க்கல, அதாவது இப்பவே கொஞ்சம் அடி வயிற்றுல புளியை கரைக்குதுன்னு அந்த மாதிரி வந்து. ஆமா சார், இப்போ நாட்டுல வந்து எவ்வளோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு, அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க. உதயநிதி அவர்களும் சீமானும் சந்திச்சுதான் இப்ப பெரிய விஷயம் இங்க பாருங்க. இங்க இன்னொரு விஷயம் தேவைப்படுது. இங்க அதுதான் நுணுக்கமா இந்த அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல நடக்கிறது முழுக்க ரொம்ப அறிவார்ந்த அரசியல் நான் சொல்ல மாட்டேன், ஒரு கிரிமினல் தனமான அரசியல். அறிவார்ந்த அரசியல் வேற சார், இல்ல இந்த கிரிமினல் அரசியல் நடக்குது இப்போ நான் பார்த்த வரைக்கும். பரவாயில்ல, நான் அதுவும் குறிப்பா இந்த ஒரு 4-5 மாசமா இந்த தேர்தல் தேதி அறிவிச்சது வந்து நான் சொல்றேன், தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன், அறிவார்ந்த அரசியல்லாம் கிடையாது, தத்துவார்த்த அரசியல்லாம் நடக்கல, கிரிமினலா சில அரசியல் வேலைகள் நடக்குது. இப்போ என்ன பிரச்சனை, ஒரு இடத்துல இது ஆணவ கொலைன்னு சொல்றாங்க, ஆனால் அது ஆணவ கொலை இல்லைன்னு போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து ரிப்போர்ட் வந்து அது வந்து ஆணவ கொலையா இல்லையான்றது தெரியல. போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து அவங்க சூசைடுன்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி இந்த சரத்ன்ற ஒரு அமைச்சர் வந்து இந்த பவுடர் ஏதோ மிக்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓடிச்சு. சரிங்களா, எதுங்க மிக்ஸ் பண்ணாரு கேட்டால் மைதா மாவையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி குழந்தை கொடுத்து பண்ணாரு, அப்படி ஒரு கதை. ஸோ இப்படி அரசுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு சென்சேஷனா வந்து கலப்பி விடணும். அந்த இவர் இருக்கிறாருல, அந்த திருநாவுக்கரசன் ஒரு மனிதரை வந்து கைது பண்ணாங்கல்ல, அந்த பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஒரு சராசரி மனிதர்கிட்ட ஒரு ரகசியத்தை இருந்து இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல கொண்டு போய் என்ன செய்யணும், அவனுக்கு நீங்க அப்படி மூவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க என்ன காதுல ரகசியம் சொன்னீங்கன்னா அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாது. நான் சொல்றது புரிய நினைக்கிறேன். அதாவது ஒரு ரகசியத்தை வந்து இதை யார்ட்டையும் நீங்க சொல்லாதீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பக்கம் காதுல போன் வச்சுட்டு கேட்டீங்கன்னா வந்து இல்ல டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருப்பாப்ல அந்த மாதிரி நபர். அதாவது ஒரு இங்கிதம் இல்லாத ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு தவிர்க்க முடியாம சொல்றேன், அது சொல்லிதான். ஏன்னா சூட்டபுள மக்கள் எப்பவுமே சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தல. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏடாகுடம் குண்டக்க மண்டக்க அப்படி ஒரு வார்த்தைலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு காட்டான். யாரு? திருநாவுக்கரசர் காட்டான். அவ்வளோ பெரிய மதிநுட்பம் நிறைந்த பெரிய அறிவாளிலாம் கிடையாது. அவன் எங்க என்ன உளர்றானோ தெரியல. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து சில நேரங்கள்ல சார், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். போன மாசத்துக்கு இதை எதுக்காக சொல்றது உங்களுக்கு புரியும், நான் சொல்லி முடிச்சதும் ஒரு ஜனவரி மாசம்னு நினைக்கிறேன், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த அது உங்களுக்கு தெரியும்ல, ஃபேமிலியில் ஒரு டாக்டரோட மேரேஜுக்காக இன்விடேஷன் வைக்கும்போது அப்போ அந்த பரபரப்பில் என்ன செஞ்சேன்னா, அப்போ ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்கும்போது என்ன செஞ்சேன், இந்த திருநாவுக்கரசு குறித்து அப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, புள்ளி விவரங்கள்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த புள்ளி விவரங்கள் வெளியிட்டிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, யாருக்காக புள்ளி விவரங்கள் வெளியிட்டாருன்னா, விஜய்க்கு ஆதரவா புள்ளி விவரங்களை வெளியிட்டார். விஜய்க்கு ஆதரவா வெளியிட்டார். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டேன்னா, அப்போ சொன்னேன், இவர் ஏற்கனவே வந்து அண்ணாமலை 1 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாரு சொன்னாருங்க. ஜெயிச்சுட்டாருன்னா வந்து ஜெயிச்ச உடனே தோத்துட்டாருன்னா நான் இந்த யூடியூப் விட்டு போயிடுறேன், நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதே விட்டுறேன்னு சொல்லிட்டு, நான் தொழிலே விட்டுறேன்னு சொன்னாரு. அதனால வந்து இவர் காசை வாங்கின்னு அங்கே பேசுறது தான். இவர் அண்ணாமலை கிட்ட வந்து அசைன்மெண்ட்டுக்காக வேலை செஞ்ச நபர் தான் இவர். ஏன்னா சில செய்திகள் எனக்கு வந்தது, அண்ணாமலை கிட்ட பணம் வாங்கிட்டு இவர் பேசுறாரு, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கணும்னா 1 லட்ச ரூபாய் வாங்கியிருப்பாருன்னு சொன்னேன். ஏன்னா 1 லட்சம் ஓட்டு தானே சொல்றாரு, ஒரு ஓட்டுக்கு 1 ரூபாய்னா கூட ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சாரு, போன்ல வந்து திருநாவுக்கரசு வந்து, அண்ணா உங்ககிட்ட நான் பேசுறேன், நான் சொன்னேன் ஏதாவது அந்த வாக்குவாதம் பண்ணாருன்னா நம்ம தேவையில்ல. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன் வந்தா நான் அட்டன் பண்றது இல்லை.
அப்போ நான் என்ன சொன்னேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் சார். ஆனால் வந்து இல்லை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் பேசணுண்ணே. சரி நான் பேசணும் சார். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அவரே வந்தார். என்ன சார் என்னண்ணே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள்? சார் நான் ஃப்ரீ ஆகிட்டு பண்ணுறேன்னா நான் ஈவினிங் கூட நான் பண்ணுவேன் சார். ஆனால் விடலை. மறுபடியும் ஈவினிங்னா எப்போ ஈவினிங் பார்த்தேன் 2 மணிக்கு மேலே 3 மணிக்கு ஃபோன் போட்டு நான் கேட்டேன்னா, அண்ணா பேசலாமாண்ணா, இப்போ பேசலாமாண்ணே என்ன? சார் இல்லை சார் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் இருங்க. சரி என்னவோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நீங்கள் என்ன சொல்லணுமாண்ணா? இல்லைண்ணா உங்ககிட்ட நான் பேசினேன், நேரில் சந்திச்சு கூட நான் பேசினேன். சரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் சேர்ந்தேன். ஒரு ஓரமாக வந்து நிறுத்திட்டு நான் சேர்ந்தேன். ஓகே. அப்போ அவர் சொல்கிறது என்ன, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது வைரல் ஆயிடுச்சுன்னா அது நான் வந்து 1 லட்ச ரூபா நான் வந்து அண்ணாமலைக்கு வாங்கி சொல்லிட்டு நான் எந்த காலத்துலையும் அண்ணாமலை வாங்கினதே கிடையாதுன்னா நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக குறித்து சரசரன்னு பேசினார். அப்போ வந்து திமுக மீதான அந்த எதிர்ப்பு இருக்குதுன்றத அவர் சரசரசன் திமுக குறித்து சகட்டமே அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ற பழக்கம் கிடையாது சார். எப்பவுமே யார் பேசுறதும் நான் ரெக்கார்ட் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. அது வந்து கீழ்த்தரமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா சில பேர் கண்ணீர், சில பேர் வேதனை, சில கஷ்டங்கள், சில வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் பகிர்ந்துக்கும் போது அதை ரெக்கார்ட் பண்ண அவங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது கேவலமான நடவடிக்கை. அதில் ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குதுன்னா வந்து செல்ஃபோனில் அது வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்குது, வெவ்வேறு வந்து வகையில் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தர் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஒரு முக்கியமானது நம்ம மெமரி வேணும், நம்மளே பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்படிதான் கேட்டேன். இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக கேட்டால் அது பதிவு பண்ணுறதுக்காக கூட பண்ணேன். எதுக்குன்னா ஒருத்தர் பேசுறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாமல் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுன்றது அது அப்படி சேவ் பண்ணணும்னு நினச்சி தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணணும். நீங்கள் பேசுறது நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன், அது அநாகரிகம். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா இவர் வந்து சரசர திமுகவுக்கு கடுமையாக சாடி தான் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு. புரிஞ்சுங்க நீங்கள். அப்போ நான் சொன்னேன், சரி இப்போ என்ன சார் இல்லை சார் நீங்கள் என்ன வந்து சொன்னீங்களே சார் அண்ணாமலைக்கு ஃபேவராக இருக்கும் சொல்லிட்டு என்னை திமுகவுக்கு ஆதரவாக தானே ஒரு ஆரம்பத்தில் இருந்தேன். நான் வந்து எனக்கு இந்த திமுக என்னை வந்து கைவிட்டுச்சு, இந்த கட்சி என்னை கைவிட்டுச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ இவர் திமுக இருந்தேன்றது சொல்றாரு, திமுக விட்டுச்சு சொல்றாரு. இப்போ நான் எதுக்கு சொன்னா, நீங்க ரைட் விங் தானே சார், நீங்க அவங்களுக்கு தானே ஆதரவா பேசுறீங்க. நீங்க எனக்கு எந்த விங்கும் கிடையாது, ரக்கையே இல்லாதவன் நான். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து ரைட் விங்குன்னு கிடையாது நான், ஆனா நீங்க இருக்கிற சேனல் நீங்க எல்லாமே ரைட் விங் தானே எனக்கு தெரியுமா. சரி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகல. அப்புறம் சரி ஓகே வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இல்லைண்ணா அது கொஞ்சம் டெலீட் பண்ணுறேங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பண்ணாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது டெலீட் பண்ணுறது. பேசினது தான், சந்திச்சுக்கலாம், உங்களுக்கு பாதிப்பா இருக்கணும், நீங்க கோர்ட்ல கேஸ போடுங்கன்ட்டேன். கோர்ட்ல கேஸ போட்டுங்க, ஆனா பேசிட்டு தான் வந்து அதை டெலிட் இருந்து ஏத்திட்ட பிறகு அதை வந்து டெலிட் பண்றது வந்து நான் என்னுடைய பார்வையாளருக்கு செய்யற துரோகம், என்னுடைய பார்வையாளருக்கு செய்யற துரோகம். அப்ப நான் அதை போட்டுட்டு தப்பான செய்தியை நான் போட்டேன்ற மாதிரி ஆயிரும், அது நான் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க வந்து பட் அதே சமயத்தில் நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன், அப்படியே நான் நம்பிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. எனக்கு சில சோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டர் என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காசு வாங்கி செயல்படக்கூடிய மனிதர் தான். இப்போ இந்த விஷயத்தில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கேஸில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அரெஸ்ட் பண்ணது யாரு? டிவிகே தரப்புல, டிவிகே அரசு. ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன விஜய்க்கு வந்து ஃபேவராக பேசினவர், விஜய்க்கு ஃபேவராக பேசினவர் ஒரு சில பேர், ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங் ஃபுல்லாகவே அகேன்ஸ்டாக இருந்துச்சு விஜய்க்கு. ஆனால் இவர் ஆதரவாக பேசணும். அப்படி இருக்கும்போது தேர்தல் முடிஞ்சு ஒரு 2 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து எப்படி வந்து டிவிக்கில் இருக்கிற வந்து எம்எல்ஏக்களை வந்து டிஎம்கே சைடு வந்து பேரம் பேசியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசலாம் கூட சொல்லலாம். 2வது திமுக கொடுத்து எது வந்து என்கிட்ட கடுமையாக சொன்னார், குற்றம் சொன்னார், என்னை கைவிட்டுச்சு, துரோகிகள் அப்படி இப்படின்னா நிறைய வார்த்தைகள் விட்டாரு. அப்படி இருக்கும்போது இது எப்படி நமக்கு இடிக்குது, லாஜிக் இடிக்குது இல்ல. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, இந்த அரசு எதுக்காக இதை சொல்றேன்னா, அரசு மீதான ஒரு அவப்பெயர் வந்துச்சுன்னா, ஒரு மந்திரி டான்ஸ் ஆடுறாரு ஸ்கூல்ல போயிட்டு, அது ஒரு பக்கம் சர்ச்சையாயிட்டு இருக்கு. இன்னொரு அமைச்சர் வந்து பவுடர் மிக்ஸ் பண்றாரு. இன்னொரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றம் எங்க வைகுண்டம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்சிக்கு எதிரான இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க, இந்த திட்டம் எப்போ, அந்த திட்டம் எப்போ, அது காசு கொடுப்பீங்க, அதுக்கு எப்போ காசு கொடுப்பீங்க சொல்லி இப்படி வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு நெகட்டிவான சூழல் வரும்போது, அப்போ இன்னொரு விஷயத்த பரபரப்பாக கொண்டு வந்து பேசினா அது காலியாயிடும்.
இது காலகாலமாக நடக்கிறது தானே, இது காலகாலமாக இல்லை, சமீபத்தில் ஒரு 15 வருஷமா இந்த டிஜிட்டல் மீடியாக்கள் எப்போ வருதோ அப்படிதான். இந்த மீடியா பவர் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, முன்னாடி பிரிண்ட் மீடியா இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லை. ஊடகங்களில் ஒரு சென்சேஷனாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு பிரச்சனையை மறந்துடும். இப்போ எப்படி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்திபன் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் கேட்டீங்கன்னா அன்னைக்கே அதை வேஸ்ட் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா, செய்தியை வேஸ்ட் ஆச்சுன்னா ஒரு செய்தி இருக்கும்போது இன்னொரு செய்தியை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக்கி விடணும். அப்போ அதை மறந்துடுவாங்க மக்கள். இப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? இந்த சரத் மேட்ரோ, இந்த வைகுண்டத்தில் இருக்கிற மேட்ரோ எதுவுமே இல்லை. நம்ம வச்சுப்போம் பொதுமக்கள். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, இப்போ அந்த கிரிமினலான அரசியல் என்ன பண்றது கேட்டா, சீமான் இப்போ வருங்க பாயிண்ட்டுக்கு. சீமான் அவர்கள் ஒரு திருமண நிகழ்வுல போய் கலந்துக்கிட்டாரு. அது ரொம்ப எளிமையான விஷயம். என்னங்க ஒரு பத்திரிகை வச்சாங்க, போய் மணமக்களை வாழ்த்துறாங்க. சீமான் என்னங்க அரசியல் பேசுறாருங்க? சீமான் அரசியல் பேசல, உதயநிதி அரசியல் பேசுறாரு. சீமான் அங்க எதுவும் அரசியல் பேசவே இல்லை. சீமான் அவருக்கு தெரியுது இது காலகாலமாக கலைஞர் காலத்துல நடக்குது. திருமண நிகழ்வுல போய் தான் இவங்க அரசியலே பேசுவாங்க. கலைஞரே சொல்லியிருக்கிறார் அதுக்கு விளக்கம். நீங்க என்னடா நினைக்காதீங்க, இங்க திருமண நிகழ்ச்சியில மணமக்களை வாழ்த்ததை விட்டுட்டு இவர் அரசியல் பேசுறாரு சொல்லு. நான் எதுக்கு இங்க அரசியல் பேசுறேன்னா, இந்த இடத்துல ஒரு சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் இங்க இருக்கு. அது சொல்லக்கூடிய என்ன கேட்டா, பல சாதிகள் இருக்கு இல்லையா? அந்த ஒட்டுமொத்த மக்கள் பலதரப்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வு உள்ள மக்கள் அங்கே பணக்காரன், ஏழை, இந்த சாதி எல்லாரும் இங்கே ஒரு சமுதாயமே இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதை தான் நான் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க முடியும், மக்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் சரி தப்புன்றது வர்ற. ஆனால் சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த அரசியலும் இந்த இடத்துல பேசவே இல்லை. அதுவும் ஏன் குறிப்பாக சொல்லலாம், இல்லைங்க இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு அங்கே பேசுறாருங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட அது எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஏன் அவர் பேசுறான்னு கேட்டா, இவர் முழுக்க திமுகவை சார்ந்த முக்கியமான நபர், அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இவர். அப்போ அங்கே போயிட்டு சீமான் அவருக்கு விமர்சனம் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நியாயமான மக்கள் பிரச்சனை கூட பேசுறாருன்னு வச்சுங்க. அப்போ உங்க பார்வை என்ன? ஒண்ணுமே பேசாமையே நீங்க கூட்டணிங்கிறீங்க, ஒண்ணுமே பேசல அதுக்குள்ள கூட்டணின்றீங்க. இன்னும் பேசுனா என்ன ஆகும்? உறுதிப்படுத்திடுவாங்க. அப்போ அவ்வளவுதான், கன்ஃபார்ம். அவ்வளவுதான். அங்கேயே இல்லைங்க, உதயநிதி வரும்போது சூட்கேஸ் 2 எடுத்து வந்தாருங்க, அங்கேயே கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அங்கிருந்து அப்படியே கார் அப்படியே இவர் வந்தாருங்க, டிரைவ் அடிச்சு வந்தாரு, சாட்டை துரைமுருகன். அந்த சூட்கேஸ் எடுத்து மட்டும் பாத்தீங்களா நீங்க? சாட்டை துரைமுருகன் மாதிரியே இருந்தது பாத்தீங்களா? அது சாட்டை துரைமுருகன் மாதிரி கிடையாது, சாட்டை துரைமுருகன் தான். 2 சூட்கேஸ் எடுத்து போனாரு பாருங்க, அப்படியே சௌரகிரி உச்சி போனாங்க. இவங்க அரசு சார். இங்க இப்போ நான் சொல்றேன் சார், நமக்கு இப்படி இதுல எழுதியிருக்கு, இந்த வருஷம் இவர் தான் உங்களுக்கு முதலமைச்சர், இந்த நாள் உங்களுக்கு இவர் தான் முதலமைச்சர். நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன், சீமான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாதா? வாய்ப்பு இருக்கு சார். யாருமே நினைச்சு கூட பார்க்கல சார். நீங்க 2020 நீங்க நினைச்சீங்களா சார்? நீங்க இல்ல சொல்லுங்க. நீங்க 2021 நினைச்சீங்களா? 22 நினைச்சீங்களா? 22 கடைசி வரைக்கும் நினைக்கல, 23 கூட நினைக்கல. 24 ஆரம்பத்துல தான் அப்படி இப்படி கொஞ்சம் பேச்சே வருது. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சார் கட்சி தொடங்குறாரு. யார்? விஜய் சொல்றேன். இப்ப கட்சி தொடங்கும் போது கூட பார்த்தீங்கன்னா யாரும் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கல. ஆனா ஒரு எதிர்கட்சியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா அப்படி போற போகலாம் அப்படி சொல்லிட முடியாது. ஒரு எதிர்கட்சியா வரலாம், அப்புறம் காலகாலமா அப்படியே உழைச்சி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வேளை 2031 கூட ஒரு முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி பேசுவோம். ஆனால் இப்பவே ஒரு அவசர என்ன சொல்ற, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கடகன்னு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி அடிச்சு உட்காந்துறாரு. நம்ம எதாவது நினைச்சோமா? நம்ம இல்லை, நினைக்கல. அந்த மாதிரி தான் இது. நம்ம நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிடி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸா வேகத்தில் வரும்னு நினைச்சோம். இப்போ அது வந்தே பாரத் மாதிரி வந்தா நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம தலைவிதி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மட்டும் வந்தா பரவாயில்ல, கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் கூட எல்லாம் கேட்டால் வந்தே பாரத் தான் இருக்குது. ஒரு அமைச்சரும் காலையில் பொழுது விஞ்சா என்ன பிரச்சனை கொண்டு வராங்கன்னு நம்ம திக்கிலா இருக்கு நமக்கு. இது பா, இனிமேல் நீங்க எதுவும் நல்லது செய்யணும் கூட பரவாயில்லப்பா. எது நீங்க மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்யணும் பரவாயில்ல, உங்க பிரச்சனை எதுவும் இல்லாம நீனா போதும். நேற்று ஒரு அமைச்சர் கேட்டா 2 எம்எல்ஏக்கள் பதவி அந்த மீட்டிங்க்கு வரலையாம். அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்காரு. அங்க ஒரு 200 பேர் வந்திருக்கிறாங்க மக்கள்.
அங்க ஒரு 200 பேர் வந்திருக்கிறாங்க சார், ஒரு அரசு நிகழ்ச்சி சார், ஒரு 200 பேர் வந்திருக்கிறாங்க சார். அங்க நீங்க எம்எல்ஏ வரணும்னா அது உங்க பிரச்சனை. அது இது நீங்க அமைச்சர் வந்துட்டீங்க, அங்க ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. சரி, நீங்க என்ன செய்யணும் கேட்டா, அங்க எப்படி அந்த இடத்த டேக்கிள் பண்ணணும்? ஒண்ணு வெயிட் பண்ணலாம், ஒரு மணி நேரம் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெஸ்ட் ரூம் எங்கேயா இருந்துச்சுன்னா இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் மேடைக்கு வந்துடலாம். இல்ல ஏதாவது ஒண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்க சார். அவர் பாட்டு அமைச்சர் கிளம்பி வந்துனே இருக்கிறாரு. இதே காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்ல உங்களுக்கு? இதே காட்சி வந்து பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் பண்ணார் ஒரு முறை. நமக்கு கருமை, நமக்கு இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை. என்னன்னா நமக்கு இதெல்லாம் மறக்கவே மாட்டோம். எதுக்குன்னா இல்ல இதே எதுக்குன்னா அவரும் இதே மாதிரி கேட்டா வந்து எம்எல்ஏக்கள் ஏதோ கூட்டம் குறைவா இருந்துச்சு, அதாவது அவருக்கு வந்து கூட்டம் குறைவா இருந்துச்சான், அவர் பாட்டு கிளம்பி வந்துனேன்ட்டார். எதுக்கு சொல்றேன்னா திமுகவுக்கும் இந்த ஆட்சிக்கும் டிவிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கேயாவது கூட்டம் குறைவா இருந்தது, இங்க கூட்டம் இருக்குது, எம்எல்ஏக்கள் வரல, கிளம்பி வந்துனேன்ட்டார். அங்க 10 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் 1000 பேர் கட்டினா சீமான் ஒரே ஒரு தலைவர் தான். 50 பேர் இருந்தா அதை 5000 பேர் ஆக்கணும். அந்த டேலண்ட் வேணும் உங்களுக்கு. யாருமே பக்கத்துல இல்லாம போட்டோம் சார். நீங்க என்ன சார் நிகழ்ச்சி நடத்துறவங்க யாரும் சொல்லிட்டு நேரம் போய் மைக்கு பிடிச்சி பேசணும்ல சார். அதானே சார் கெத்து, அதானே அமைச்சர்னா. எம்எல்ஏ வரலாம் கிளம்பி போயிடுங்களா நீங்க? என்ன சார் இது? அது ஒரு ப்ரோக்ராம் இல்ல. அது எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஏமாற்றத்தோடு திரும்பி போறாங்க, அது எவ்வளவு பேசும் பொருள் ஆகுது. இப்ப புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன்னா இந்த கட்சிக்காரங்க எல்லாமே, நான் சொல்றது டிவி கேர் சொன்னா, மக்கள் கிட்ட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மக்கள் எல்லாம் அமைதியா கடந்து போறாங்க, இது விதியேன்னு போயிடறாங்க. ஆனா அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு அமைச்சர் என்னென்ன பிரச்சனை கொண்டு வராங்கன்னு தெரியல. அப்படியே இல்லைனாலும் ரொம்ப நிம்மதி. அமைச்சர் யாரும் எதுவும் பிரச்சனை கொண்டு வரலையா, இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இது அவங்க எடுத்து வந்துருவாங்க. ஆமா சார். இல்லைன்னா வந்து ஒரு 4 சவுத்துக்கு உள்ள பேசுறத வந்து வைகோ சொல்லுவாரா சார்? முதலமைச்சர் வந்து 2 பேரை ராஜினாமா பண்ண சொன்னாரு. அந்த 2 எம்எல்ஏ எங்க இருக்கிறானே தெரியல. இது எங்கதான் இருக்கிறா? அந்த 2 எம்எல்ஏ எங்கதான் இருக்கிறாங்க? எங்க இருக்கிறான்னு தெரியல. வைகோ கிட்ட தான் இருக்கிறாங்களா, இல்ல வந்து டிஎம்கே கிட்ட போயிட்டாங்களா? எங்க அந்த 2 எம்எல்ஏ எங்க? சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றேன்னா 1000 சர்ச்சைகள் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப அந்த 1000 சர்ச்சைகளை வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இருக்காரு சீமான் சப்ஜெக்ட் எடுத்து பேசினா மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க. பாத்தீங்களா உதயநிதி அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாருங்க. ஒரு நிகழ்ச்சியில போனா இதெல்லாம் மரியாதை நிமித்தமா நடக்கிற விஷயங்க. ஒரு நிகழ்ச்சியில போனா கையை பிடிச்சி கூப்பிட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மரியாதை. அது ஏன்னா திமுக, அதாவது திமுகவில் முக்கியமான ஒரு பிரமுகர் அவர், அண்ணா அறிவாலயத்துல இருக்கிறவர். அவரால் அவர் வந்து என்ன சரின்னா அந்த நிகழ்ச்சிக்கு உட்பட்டு அண்ணா இத்தனைக்கும் அவர் சீமான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் சால்வையை விரும்ப மாட்டார். பெரும்பாலும் அவர் அந்த போய் சால்வையை கொண்டு போய் போட்டாலே அவர் வந்து அந்த சால்வையை கூட அவர் ஏற்று, நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாலாம் அது வந்து சில பேர் இழுத்து போத்திப்பாங்க அப்படியே. இதோ இந்த நாட்டிய பேரொழிகள் வந்து இந்த அரங்கேற்றத்துக்கு போகும்போது எப்படி போத்திக்கிட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி சில அரசியல் தலைவர்களும் நமக்கு சால்வை விழாதான், நமக்குலாம் இந்த சால்வையை கண்டாலே அலர்ஜி தான். சீமானவர்கள் இந்த சால்வையை கூட பெருசா அவர் வந்து அதை எடுத்துக்கல. புரிஞ்சுக்கலாம். அதாவது கேட்டா இவங்களுக்கு என்ன, இதுதான் இப்ப நான் சொல்றது, இவங்களுடைய பரபரப்பை மூடுறதுக்கு இன்னொரு பரபரப்பு தேவை. இப்ப இப்படியே பேசிட்டே இருங்க, என்னன்னு கூட்டணி அது வரும்போது வரட்டும். இப்ப நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? டிவிகே தரப்புல இப்ப சீமான, அதாவது நாம் தமிழ் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா, அமைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எதுக்கு இப்படி ஃப்ரேம் பண்றாங்கன்னா, எதுக்கு இதை ஃப்ரேம் பண்ணனா, சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிட்டாருன்னா அவர் லம்சமா ஒரு ஓட்டு வாங்குவார். ஒரு 20,000 ஒரு 30,000 40,000 ஓட்டு வாங்குறாருன்னு வச்சுங்க. அந்த ஓட்டு வந்து அவர் வாங்கக்கூடாது. அவங்களும் ஆளுன்னு சொல்லிட்டாக்கா அவரும் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆளுங்க, இவங்க எல்லாம் ஒண்ணுங்க. எது இப்ப ஏடிஎம்கே சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணுதான், ஒன்னா இருக்கிறாங்க, ரகசியமா பேசுறாங்க, இப்படி சொல்லியே ஒரே அணியில இருக்கிறாங்க அப்படி. அப்ப அதை சீமானையும் சேர்த்துடணும். அதுல சீமானையும் சேர்த்துட்டா இவங்க எழுதி இருப்பாருங்க, அவர் தனியார் லம்சமா வாங்குறாருல்ல, அந்த ஓட்டு வாங்க அவரையும் அவங்க ஆளுங்கன்னு சேர்த்து விட்டுருங்க. அந்த வேலை தான் செய்யறாங்க. ஒரு பரபரப்பு இவங்களுக்கு தேவை சார். அந்த பரபரப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பரபரப்பை க்ளோஸ் பண்ணணும். அப்ப என்ன பரபரப்பு பண்ணலாம், எல்லாரும் எப்படி சென்சேஷன் ஆக்கி விட்டலாம். உதயநிதி போயிட்டாரா, கல்யாணத்துக்கு போயிட்டாரா, 2 பேரும் பக்கத்துல நின்னா வந்து
இன்னும் ஏஐல என்னென்ன ரெடி பண்ணுவானு பாருங்க, இன்னும் என்ன இது அப்படியே கட்டி தழுவுற மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. அப்படிதானே சார் பண்ணானுங்க இந்த டைம்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல. பதறி போயிட்டு ஆளாமா உண்மையிலே. மதியான வாக்குல வீல்ஸ் அந்த சாரி அந்த ரீல்ஸ் பறக்குது. என்ன முடிவோ அது வந்து தனித்து போட்டியோ, அது கூட்டணியோ, அது வந்து பொது வேட்பாளர் எல்லாமே வந்து சீமான் தான் அறிவிக்கும். அது சர்வாதிகார தலைமை. அந்த சர்வாதிகார தலைமை சொன்னா அது ஒண்ணு என்னங்க நீங்களே சொல்லுங்க, அது மனிதநேயம் உள்ள சர்வாதிகார தலைமை. அவங்க முடிவு எடுப்பாங்க, அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். சரி சார், நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது இன்னும் இடைத்தேர்தலில் வரப்போகுது, என்னென்ன மாதிரி விஷயங்களை கையாள போறாங்கன்ட்டு. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி.